சட்னி சரி. காய். இது என்னது மிக்சரா? கார்லிக் பீட்ரூட்டா? பீட்ரூட்டு, கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயம். சரி சரி சரி. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏதோ வஞ்சி நகரம் தட்டு வடை செட்டுன்னு ஏதோ போட்டிருக்கான். சரி வாங்க போய் என்னென்னு பார்த்துட்டு வருவோம். சாப்பிட்டு பார்ப்போம். எவ்வளோ பஸ்ஸு பிளேட்டு? பிளேட் எவ்வளவு? ப்ளெயின் வந்து 25, எக்கு 35, பீனட் 30, கார்லிக் 30, சிக்கன் சாப்பிட்டு செட்டு 50. 30 நொறுக்கல் இருக்கு. கார்லிக் போடுங்களேன். கார்லிக் ரைட். என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் இதில்? இல்லை இன்க்ரீடியன்ஸ் என்ன போட்டு பண்ணுவீங்க இதில்? தட்டோட இல்லையா? இல்லை சார் 3 சட்னி. சரி. காய். இது என்னது மிக்சரா? கார்லிக் பீட்ரூட்டா? பீட்ரூட்டு, கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயம். சரி சரி சரி. இது பூரி தானே பஸ்? தட்டை முறுக்கு. தட்டை முறுக்கு. புதினா சட்னிக்கு மேலே அதை வச்சுருக்கீங்கன்னா தேங்காய் சட்னிக்கு மேலே. தேங்காய் சட்னி ரைட் ரைட். தோசை கொடுத்துக்கலாம். இது என்ன ஊற்றுறீங்க? இதே புதினா சட்னி. புதினா சட்னி எப்படி இது பண்ணுறோம்? அது கேரளிக் என்ன பஸ்? கார்லிக். காரம் அதிகமாக இருக்குமோ? இல்லை காரம் கம்மியா பண்ணிக்கலாம். சரி சரி சரி. இது தண்ணியில் இப்போ மிதக்கட்டுறீங்கண்ணே? தண்ணி எண்ணெய். எண்ணெயில். சரி. காரம் அதிகம் வேண்டாம். அது கம்மியாக ஏன்னா காரம் நம்மளுக்கு ஒத்துக்காது. இதில் போடலாமா? ஸோ திஸ் இஸ் ஒரு வழியாக வாங்கியாச்சு தட்டு வடைய. இது பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஆமாம், நான் லைட்டாக தொட்டு பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்குது. கொஞ்சம் பல் வீக்கானவங்க வந்து இது சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, நினச்ச மாதிரியே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இல்லை நிஜமாகவே ஹார்டாக தான் இருக்குது. இது கொஞ்சம் பல் வீக்கான ஆட்கள் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. டேஸ்ட் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. உரப்பு வேணும்னா உரப்பு அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் உரப்பு கம்மியாக தான் கேட்டேன், அதனால் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ திஸ் இஸ் தட்டு வடை. நல்லா சாப்பிட்டு சாப்பிடுங்க, நல்லா அருமையாக தான் இருக்குது. காரம் கம்மியாக வாங்கி சாப்பிடுங்க, அதெல்லாம் வயிற்றுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது.
என்னெல்லாமோ பேர் வச்சு புரியாத பேரை போட்டிருக்கேன் பார்ப்போம்.